நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்களா? பார்க்குறவங்க எல்லாரும் உங்கள பார்த்து, "ஏன் இவ்ளோ ஒல்லியா இருக்கன்னு?" சொல்லி கிண்டல் பண்றாங்களா? எப்புட்றா வெயிட்ட ஏத்துறதுன்னு தெரியாம ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கீங்களா? அப்ப நான் சொல்ற இந்த ஃபுட் ரொட்டீன் எல்லாத்தையும் உங்களோட டெய்லி டயட் ரொட்டீன்ல கொண்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க 1 மந்த்ல கண்டிப்பா உணர முடியும். அதில முதல்ல டேட்ஸ். டேட்ஸ நீங்க டெய்லியும் எடுத்துட்டு வரது மூலியமா, உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். டேட்ஸ்ல நேச்சுரலாவே சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட்ட நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 5, 6 டேட்ஸ நைட்டு போல ஊற வச்சு, மறுநாள் காலைல அந்த தண்ணியோட நீங்க அத சாப்பிட்டு வந்தா, உங்களுக்கு வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லாட்டியும் அந்த டேட்ஸோட பால் கலந்து, அத நீங்க மில்க் ஷேக் மாரி கூட செஞ்சு சாப்பிட்டு வரலாம். அடுத்ததா உளுந்து. உளுந்த நீங்க கருப்புளுந்தா எடுத்துட்டு வரது மூலியமா, உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். உளுந்துல அதிக கேலரீஸ் இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட்ட நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உளுந்த நீங்க லட்டு மாரி புடிச்சு டெய்லி ஒண்ணு சாப்பிட்டுறதுனால, உங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி உளுந்த மாவுல நீங்க கூழ் இல்ல கஞ்சி மாரி கூட செஞ்சு குடிச்சிட்டு வரலாம். இதுல தேங்காய் பால் இல்ல பசும்பால் சேர்த்து குடிச்சிட்டு வந்தா, இன்னும் உங்களோட வெயிட் கெயினுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உளுந்த களிய நெய் சேர்த்து சாப்பிட்டு வரதுனால உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது நட்ஸ். நட்ஸ் வந்து வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் 2க்குமே யூஸ் ஆகும். நட்ஸ்ல எஸ்பெஷலி கேஷ்யூஸ். கேஷ்யூஸ்ல வந்து அதிக கேலரீஸ் இருக்கிறதுனால, இத நீங்க டெய்லியும் ஒரு 5, 6 எடுத்துட்டு வரதுனால உங்களோட வெயிட் கெயின் ஆகும். அதே மாரி வால்நட்ஸ்லயும் அதிக கேலரீஸ் இருக்கிறதுனால, இது உங்களோட பிரெயின் டெவலப்மென்ட் அண்ட் வெயிட் கெயின் 2க்குமே யூஸ் ஆகும். ஒரு 10 பாதாம நீங்க டெய்லி நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலைல சாப்பிட்டுறதுனால உங்களோட வெயிட் கெயினுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் கூட நீங்க அடிச்சு குடிக்கிறதுனால உங்களோட வெயிட் கெயின் ஆகும். அடுத்தது அத்திப்பழம். அத்திப்பழத்திலயுமே நேச்சுரலாவே சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட் கெயினுக்கு அதிகமா யூஸ் ஆகும். நைட்டு போல ஒரு 3 அத்திப்பழத்த ஊற வச்சு மறுநாள் காலைல அத நீங்க எடுத்து சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி அத மில்க் ஷேக் மாரி பால் கலந்து அடிச்சு குடிச்சிட்டு வரதுனால உங்களோட வெயிட் கெயின் ஆகும். அடுத்து நிலக்கடலை. கிரவுண்ட் நட்ஸ். கிரவுண்ட் நட்ஸும் வந்து உங்களோட வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகும். வேக வச்ச கிரவுண்ட் நட்ஸ் அப்படி இல்லாட்டியும் அத பீனட் பட்டர் மாரி நீங்க வீட்லயே செஞ்சு கூட சாப்பிடுறதுனால உங்களோட வெயிட் கெயின் ஆகும். அப்படி இல்லாட்டி பீனட் சட்னி மாரி கூட நீங்க அரைச்சு சாப்பிடுறதுனால உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அடுத்தது முட்டை. முட்டையுமே வந்து உங்களோட வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டெய்லியும் முட்டைய வந்து அதோட மஞ்சள் கருவோட 2 அல்லது 3 நீங்க டெய்லி சாப்பிடுறதுனால உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லாட்டியும் ஆஃப் ஆயில் ஆர் ஆம்லெட் மாரி கூட நீங்க போட்டு சாப்பிடுறதுனால உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அடுத்து ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸில நீங்க எல்லா ஃப்ரூட்ஸையுமே உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி பனானா. பனானா வந்து உங்களோட வெயிட்ட நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பனானால நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாரி பனானால அதிக பொட்டாசியம் அண்ட் கால்சியம் இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட்ட நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பனானாவ பால் கலந்து மில்க் ஷேக் மாரி குடிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுறதுனால, உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம். அதே மாரி கிர்னி பழம். கிர்னி பழத்தையுமே வந்து நீங்க பால் சேர்த்து ஜூஸ் மாரி, மில்க் ஷேக் மாரி அடிச்சு குடிச்சிட்டு வரதுனால, உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அடுத்து கொய்யா. கொய்யா பழத்திலேயும் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மேங்கோ. மேங்கோலயுமே வந்து சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட்ட நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாரி அவகேடோ. அவகேடோவையும் நீங்க வீக்லி ட்வைஸ் மில்க் ஷேக் மாரி அடிச்சு குடிச்சிட்டு வரதுனால, உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அடுத்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். இதில வந்து நீங்க பன்னீர வந்து அதிகமா நீங்க சேர்த்துக்கிறதுனால, உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அதே மாரி சீஸும் வந்து உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி கீ நீங்க டெய்லியும் சாப்பாட்ல சேர்த்து சாப்பிடுறதுனால, உங்களோட வெயிட் கெயின் ஆகுறத நீங்க நல்லாவே உணர முடியும். பட்டரும் வந்து உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் கர்ட் இல்லாட்டியும் பட்டர் மில்க் கூட நீங்க குடிச்சிட்டு வரதுனால, உங்களோட வெயிட் கெயின் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அடுத்து அரிசி சார்ந்த உணவு. அரிசி சார்ந்த உணவுனா, நீங்க ரைஸ்ல வந்து டெய்லியும் கீ போட்டு சாப்பிடுறதுனால, உங்களோட வெயிட் வந்து அதிகமாகறத நீங்க பார்க்கலாம். வீக்லி ட்வைஸ் நீங்க பழைய கஞ்சி மாரி குடிச்சிட்டு வரதுனால, உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாரி தோசை, இட்லி இந்த மாரி நீங்க சாப்பிட்டு வரதுனால, இதில கார்ப்ஸ் அதிகமா இருக்கும். அதனால உங்களோட வெயிட் கெயினுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பயிறு வகைகள்ல நீங்க மூங் தால் எடுத்துக்கலாம். மூங் தால் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் 2க்குமே யூஸ் ஆகும். இத நீங்க முளைக்கட்டி டெய்லி நீங்க சாப்பிட்டு ஒரு ஹெல்தியான வெயிட் கெயினுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி சன்னாவையும் நீங்க முளைக்கட்ட வச்சு சாப்பிட்டு வரதுனால, இது உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி வெஜிடபிள்ஸ்ல வந்து எஸ்பெஷலி பொட்டேட்டோ. பொட்டேட்டோல அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி காலிஃப்ளவருமே வந்து நீங்க டெய்லியும் உங்களோட டயட்ல சேர்த்துக்கிறதுனால, இது உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோலயும் வந்து நேச்சுரல் சுகர் கன்டென்ட் இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மரவள்ளிக்கிழங்கு. வாரத்துல 2, 3 தடவ நீங்க மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால கூட உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். அடுத்து கோதுமை. கோதுமையில வந்து அதிக கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட்ட நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கோதுமையில செய்யக்கூடிய கோதுமை ரவைய வந்து நீங்க டெய்லி உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம். கோதுமை ரவையோட பால் சேர்த்து ஒரு கஞ்சி மாரி கூட நீங்க குடிச்சிட்டு வரலாம்.
அடுத்ததா பருப்பு வகைகள். பருப்பு வகைகள்ல பாசி பருப்பு வந்து நீங்க உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாசி பருப்போட நெய் சேர்த்து சாப்பிட்டு வரதுனால, உங்களோட வெயிட் நல்லா கெயின் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அதே மாரி கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலையும் வந்து உங்களோட டயட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்ததா தேங்காய். தேங்காய் வந்து நேச்சுரலாவே ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், தேங்காய் சட்னி கூட நீங்க சாப்பிட்டு வரதுனால உங்களோட வெயிட் கெயின் ஆகும். அடுத்தது நான்வெஜ்ஜில மட்டன். மட்டன் வந்து நீங்க எடுத்துக்கிறதுனால, இது உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, இதில ஃபேட் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால, இது உங்களோட வெயிட் இன்க்ரீஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிக்கன்ல சிக்கன் விங்ஸ், சிக்கன் லெக் பீஸ் நீங்க சாப்பிட்றதுனால, உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். கடல் சார்ந்த உணவுல எல்லா மீன், இறால், நண்டு எல்லாமே நீங்க உங்களோட டயட்ல சேர்த்துக்கலாம். எஸ்பெஷலி ஒமேகா கன்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய மத்தி மீன் நீங்க சாப்பிட்றதுனால, உங்களோட வெயிட் அதிகமாகுறத நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோல நான் சொன்ன ஃபுட் எல்லாத்தையுமே உங்களோட டெய்லி டயட்ல வந்து நீங்க ஃபாலோ பண்றதுனால, கண்டிப்பா உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத வித்தின் 2 வீக்ஸ்ல உங்களால உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி வீடியோ உங்க வீடு தேடி வரணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.